ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் தெய்வம் சோத்திரம் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வார்த்தையின் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வதிச்சு கொடுப்பார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வாக்கு தத்தங்களை கொண்டுதான் தேவன் இந்த மாதத்திலே நம்மளை நடத்த விரும்புகிறார். ஆமை சோத்திரம். நம் விசுவாசத்தோடு ஆமை சோத்திரம் நாம் இந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு ஜெபிக்கும் போது இந்த மாதத்தில் கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துவார். சரி, இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை பார்க்கிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்று சொல்லப்பட்டு, கிருபை சோத்திரம் நம்மளை விட்டு விலகாம இருக்கிறது பெரிய ஆசீர்வாதம். எது வேணாலும் விலகி போகலாம். அதான் அங்கே சொல்லும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் எதை குறித்தும் கவலை கிடையாது சோதரர். ஆனால் கர்த்தருடைய கிருபை நம்மளை விட்டு என்ன பண்ணக்கூடாது, விலகாதபடி அவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமை சோத்திரம். வேதத்தில் பார்க்கிறோம், சவுலுடைய வாழ்க்கையில தேவ கிருபையை பெற்றிருந்தாலும் ஆனா கொஞ்ச காலத்துல அந்த கிருபையை சவுல் வாழ்க்கையில என்ன பண்ணுகிறார், இழந்து போகிறார். ஆனா தாவீதுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட கிருபையை ஆமை சோத்திரம் அவருடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல சந்ததிக்கெல்லாம் அந்த கிருபையை கொண்டு போய் என்ன பண்ணுகிறார், சேர்க்கிறார். அப்படிப்பட்ட சோத்திரம் மாறாத விலகாத அப்படிப்பட்ட கிருபையினால் தெய்வம் இந்த மாதம் மாத்திரமல்ல, இந்த வருடம் முழுவதும் மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதும் நம்மளை நடத்த ஆமை சோத்திரம் அவர் வாஞ்சையுள்ள தேவனாய் இருக்கிறார். சவுலுடைய வாழ்க்கையில ஏன் கிருபை விலகினது என்று சொல்லி பார்ப்போமானால் ஆமை சோத்திரம், அதாவது அபிஷேகத்தை தந்த, ராஜ மேன்மையை தந்த, உயர்வை தந்த, மேன்மையை தந்த இரட்சகரை நோக்கி பார்க்கல, தெய்வத்தை நோக்கி பார்க்கல சோத்திரம். அந்த உயர்வின் மீது தான் ஒரு கவனம் சோத்திரம், அந்த பதவியின் மீது, ராஜ பதவியின் மீது சோத்திரம், ஒரு மேன்மையின் மீது சோத்திரம் கவனம் செலுத்தும்படி கடந்து போனதுனால கிருபையை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது சோத்திரம். இதுதான் சோத்திரம் சவுலுடைய வாழ்க்கையில கிருபை இழக்க காரணம். இரண்டாவது ஆமை சோத்திரம் சவுலுடைய வாழ்க்கையில கிருபையை இழந்து போக காரணம் என்னன்னு சொல்லி பார்ப்போமானால் ஆமை சோத்திரம் சாமுவேலுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணல, செவி சாய்க்கல, கீழ்ப்படியில, பொறுமையோடு காத்திருக்கல சோத்திரம். ஆசாரியன் வருவதற்கு முன்பதாகவே அவர் அவசரப்பட்டு பலி செலுத்துகிற இடத்துக்கு நேரம் என்ன பண்ணுகிறார், கடந்து போகிறதுனால அவருடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் கிருபையை இழந்து போகிறார். இது இரண்டாவது காரியம். ஆமை சோத்திரம் அவசரப்பட்டு சோத்திரம் ஆலோசனைகளுக்கு செவிசாய்க்காமல் காத்திருக்காமல் கடந்து போகிறது. மூன்றாவது அவருடைய வாழ்க்கையில கிருபையை இழந்து போக காரணம், ஆசாரியன் தீர்க்கதரிசி சாமுவேல் சொன்ன, தேவன் சொன்னார் அமலேக்கியரை என்ன பண்ணணும், வேரோடு அழிக்கணும். அப்ப சோத்திர யுத்தத்துக்கு கடந்து போய் அழிக்க வேண்டிய முறைமைகளை எல்லாம் சொல்லி கொடுத்தும் கூட சோத்திரம் அவர் என்ன பண்ணல, அழிக்க வேண்டிய பகுதியை அழிக்காமல் விட்டு விட்டதுனால அவருடைய வாழ்க்கையில சோத்திரம் கிருபையை இழந்து போக காரணமாயிருச்சு. அதே போல சோத்திரம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஜெயத்தை தந்தாலும் தேவனுக்குத்தான் மகிமையை செலுத்தணும். யாருக்கு தான் மகிமையை செலுத்தணும்? ஆனா தனக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பத்தை அவன் என்ன பண்ணான், நாட்டினான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப சோத்திரம் இப்படிப்பட்ட காரியங்கள் சவுலுடைய வாழ்க்கையில வந்ததுனால அவன் வாழ்க்கையில கிருபையை இழந்து போகிறான். அது மாத்திரமல்ல சோத்திரம் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை பகைக்கிறான். அபிஷேகம் பண்ணப்பட்ட சோத்திரம் தாவீதுக்கு விரோதமாகவும் எழும்புகிறான். அவனை கொலை செய்வதற்கு நேரம் அவன் என்ன பண்றான், தீவிரிக்கிறான். இதனாலும் அவனுடைய வாழ்க்கையில கிருபையை என்ன பண்ணுகிறான், இழந்து போகிறான். அப்ப நம்ம வாழ்க்கையில சோத்திரம் மாறாத விலகாத கிருபை நம்ம வாழ்க்கையில தங்கி இருக்கணும்னா சோத்திரம் சவுல் இழந்து போனதை போல நாம் இழந்து போகாமல் இருக்க வேண்டுமானால் அந்த சவுல் வாழ்க்கையில சம்பவித்தது ஒன்று நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணக்கூடாது, ஆமா சம்பவிக்காதபடி நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. சரி போகட்டும் சோத்திரம். தாவீதுடைய வாழ்க்கையில கிருபை தங்கி இருந்தது மாத்திரமல்ல, சந்ததிக்கெல்லாம் அந்த கிருபை கடந்து போகிறது. ஆண்டவர் சொல்லும்போது சோத்திரம் சவுளை விட்டு விலக்குனதை போல, என் கிருபையை சவுளை விட்டு விலக்குனதை போல உன்னை விட்டும் உன் சந்ததியை விட்டு என்ன பண்ண மாட்டேன், விளக்க மாட்டேன் என்று சோத்திரம் தெய்வம் வாக்கு பண்ணுகிறார்.
உன் சந்ததிக்கெல்லாம் நான் கிருபையை தருவேங்கிறார். கிருபைனா என்ன? சோத்திரம், அவர் கிருபையால தான் நம்ம ஜீவித்து கொண்டு இருக்கிறோம், ஜீவனோடு இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறதும் அவர் கிருபை தான். அவருடைய கிருபையால் தான் கர்த்தருடைய ஊழியங்களை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையால் தான் நம்ம பிழைத்து கொண்டு இருக்கிறோம். அவர் கிருபை இல்லைன்னா நம்மளால நிலை நிற்கவே முடியாது. எல்லாமே அவருடைய கிருபை தான். சொல்லி முடியாத இரக்கம். அந்த இரக்கத்தினாலே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த கிருபை இல்லாம இந்த பூமியில என்ன முடியாது, வாழ முடியாது. அப்ப தாவீதுக்கு தேவன் கிருபை பாராட்டுகிறார். காரணம் என்ன தெரியுமா? சோத்திரம், தாவீது தேவனை துதிக்கிற ஒரு மனிதனாய் இருக்கிறார். சகல வேலைகள் காணப்பட்டால், அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஆடுகள் மேய்க்கிறதா இருந்தாலும், ஆமை சோத்திரம், அதன் மத்தியிலும் தேவனை துதிக்கிறது ஒரு தேவ மனிதனாய் காணப்பட்டார். அதனால அவர் வாழ்க்கையில கிருபை பெருகுது. அப்ப நம்ம வாழ்க்கையிலும் தேவனை துதிக்கிற இடத்துக்கு நிறைய என்ன பண்ணணும்? எப்போதும் கர்த்தரை துதிக்கணும். நல்ல கர்த்தரை துதிச்சு அப்படி நல்ல நாமத்தை கீர்த்தனம் பண்ணி அவருக்கு நாம் மகிமையை கொண்டு போய் சேர்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கிருபை, ஆமை சோத்திரம், பெருகுகிறதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதைத் தொடர்ந்து சோத்திரம், தாவீதுடைய வாழ்க்கையில கிருபை பெருக காரணம் என்ன என்று சொல்லி பார்ப்போமானால், அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலுக்கு விரோதமாய் தாவீது எழும்பல. அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலுக்கு விரோதமாய் தாவீது எழும்பல. அதனால அவருடைய வாழ்க்கையில கிருபையை தக்க வைத்துக் கொள்ளுகிறதையும் சந்ததிக்கு நேராய் அந்த கிருபையை கொண்டு போய் சேர்க்கிறதையும் பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து சோத்திரம், அவர் வாழ்க்கையில ராஜ மேன்மை, உயர்வு, எல்லா ஆசீர்வாதமும் கிடைத்த போதும், ஆமை சோத்திரம், அதை ஒரு பொருட்டா நினைக்கல. எதை? அந்த ராஜ மேன்மையே அவர் ஒரு பொருட்டா, தேவனை குறித்த காரியங்களில் தான் அவர் சிந்தனை உள்ளவராக இருந்தார். சவுலுடைய நாட்களில் உடன்படிக்கை பெட்டியே என்ன பண்ணல, தேடல. அதை குறித்து அவனுக்கு கவலையே கிடையாது. ஆனா தாவீதுடைய நாட்கள்ல தான் உடன்படிக்கை பெட்டியை தேடி கண்டுபிடிச்சு அதை கொண்டு வந்து என்ன பண்றாங்க, தாவீதின் நகரத்துல வைக்கிறாங்க, எருசலேமில் வைக்கிறாங்க. அப்ப அவன் உடன்படிக்கை பெட்டியின் மீது ஒரு கவனம் இருக்கு. அதை தேடணும், அதை கொண்டு வரணும். சோத்திரம், அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லி, அப்ப தெய்வீக காரியத்தின் மீது தாவீது எப்படி இருக்கிறார்? கவனமா இருக்கிறதுனாலதான் அந்த கிருபையில் அவர் என்ன பண்ணுகிறார்? பலப்படுகிறவராக இருக்கிறார். அதை தொடர்ந்து தாவீதுடைய வாழ்க்கையில சோத்திரம், கிருபையை பெற்றுக்கொள்ள காரணம் என்னவென்று சொல்லி பார்ப்போமானால், தாவீதை குறித்து தேவன் கொடுக்கிற சாட்சி, என் இருதயத்துக்கு ஏற்றவன், என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சோத்திரம், கர்த்தருடைய இருதயம் எப்படி இருக்கும், கர்த்தர் இருதயம் எப்படி சோத்திரம் எதை வாஞ்சிக்கும் என்று சொல்லி அதை உணர்ந்த ஒரு தேவ மனிதனாய் இருந்தார். அப்ப சோத்திரம், கர்த்தருடைய இருதயத்தை அறிந்து நம்ம என்ன பண்ணணும்? செயல்படணும். அவருக்கு பிரியமாய் நடக்கிறதை நாம் தெரிந்து கொள்ளணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தாவீதுக்குள்ள இருந்ததுனால ஆமை சோத்திரம், தாவீதுடைய வாழ்க்கையில கிருபை பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக சோத்திரம், ஆதி நாட்கள தேவனை துதித்தார், தொழுது கொண்டார்னா அவர் ஆடு மேய்ச்சார். சோத்திரம், யாரும் பொருட்படுத்த மாட்டாங்க. ஆனா இப்ப அப்படி அல்ல, அவர் ராஜாவா இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்? ஆமா சோத்திரம், சமஸ்த இஸ்ரவேலருக்கு ராஜா. ஆனா ராஜாங்கிற மேன்மையை தூக்கி வச்சிட்டு இரட்சகருக்கு முன்னால அவருடைய பிள்ளை என்று சொல்லி ஆடி பாடி தேவனை மகிமைப்படுத்தினதை பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆமை சோத்திரம். இப்படி தேவனை தொழுது கொள்ளுகிறதுல சோத்திரம் ரொம்ப உற்சாகமாய் காணப்பட்ட தேவ மனிதன். அப்ப மீகா கேட்கிறா, தாவீதுடைய மனைவி, இப்படி வஸ்திரம் கூட, ராஜ வஸ்திரம் கலண்டு விழுகிறது கூட தெரியாம சோத்திரம், இப்படி தெருவில் ஒரு சாதாரண ஒரு மனுஷனை போல ஆடி பாடி வரியே, மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நீ ராஜாவல்லவா, சோத்திரம், மற்ற ஸ்திரீகள்லாம் உன்னை எப்படி நினைப்பாங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப தாவீது சொல்லுவான், சோத்திரம், நான் என் தேவனுக்கு முன்னால் இன்னும் நீசனாவே. இன்னும் என்ன பண்ணுவேன்? ஆமா சோத்திரம், தேவனுக்கு முன்னால நான் ஒண்ணுமே கிடையாது. ராஜாவாது சோத்திரம், பதவியாவது, மேன்மையாது, அதெல்லாம் தூக்கி குப்பையில போடு. ஆடுகளுக்கு பின்னால திரிந்த என்னை அரசனாய் வைத்து அழகு பார்த்த தெய்வத்தை, நான் தெய்வத்தை தொழுது கொள்ளாமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி, ஆமை சோத்திரம், இன்னும் தேவனுக்கு முன்னால நான் நீசனாவேன் என்று சொல்லி தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு தாவீது தாழ்த்தினதுனாலே தேவ கிருபையை பெற்றுக்கொள்கிற ஒரு பாக்கியத்திற்குரிய மனிதனாய் தாவீது காணப்பட்டதை பார்க்கிறோம். அல்லேலூயா. என வேதம் சொல்லுகிறது, தன்னைத்தானே தாழ்த்துகிறவன், ஆமை சோத்திரம், தேவன் உயர்த்துவார். தாழ்மை இருக்கிற இடத்துல கிருபை பெருகும். தாழ்மை இருக்கிற இடத்துல என்ன ஆகும்? கிருபை பெருகும். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார்.
அதனால தாவீதுடைய வாழ்க்கையில கிருபை பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். சோத்திரம். தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதன். தாவீது எப்படிப்பட்டவர்? தேவனுக்கு பயப்படுகிற மனிதன். ஒருவேளை ஊழியக்காரவங்க சோத்திரம் அவருடைய வாழ்க்கையில தவறுகளை உணர்த்தும் போது உணர்வடைகிற தேவ மனிதன். சோத்திரம். உணர்வடைகிற. ஆமை சோத்திரம். ராஜாவுக்கு போய் யாராவது புத்திமதி சொல்ல முடியுமா? அது ஊழியக்காரரா இருந்தாலும் சோத்திரம். ஆனா தீர்க்கதரிசி வந்து சோத்திரம் நாத்தான்வேல் வந்து என்ன பண்ணுகிறார்? காரியத்தை சொல்லி நீயே அந்த மனிதன் என்று சொல்லி என்ன பண்ணுகிறார்? தாவீதுடைய தவறுகளை உணர்த்தின போது அவன் சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து தேவனுக்கு முன்பதாய் தன்னை தாழ்த்தி உணர்வடைந்து சங்கீதம் 51 எழுதினதை பார்க்கிறோம். இப்படி சோத்திரம் தவறுகள் கடந்து வரட்டும், ஆனா உணர்த்தும் போது உணர்வடையன். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன் தான் தாவீது. அதனாலதான் அவருடைய வாழ்க்கையில் என்ன கிடைக்கிறது? கிருபை மேல் கிருபை கிடைக்கிறது. அதை தொடர்ந்து சோத்திரம் கடைசி காலத்துல சோத்திரம் தேவன் சித்தம் செய்கிற தேவ மனிதனாய் இருந்தார். சோத்திரம். எத்தனையோ பிள்ளைகள் இருந்தாலும், எத்தனையோ பிள்ளைகளை நேசித்தாலும் சாலமோனை தான் தேவன் அடுத்து ராஜாங்கத்தில் வந்து வைக்க வேண்டும் சொல்லும் போது அந்த தேவ சித்தத்தை அறிந்து அந்த தேவ சித்தத்தின்படி சாலமோனை என்ன பண்ணுகிறார்? ராஜாவாக்குறார். அல்லேலூயா. சாலமோன் அவனுக்கு பிடிச்ச மகனாக இருந்தாலும் பிடிக்காத மகனாக இருந்தாலும் அது வல்ல காரியம். தேவன் தீர்மானம் பண்ணிட்டார். அவருக்கு சோத்திரம் அநேக பிள்ளைகள். சோத்திரம் எத்தனையோ பிள்ளைகள் சோத்திரா ராஜாவாக வேண்டும் விரும்பினுச்சு. அப்சலோம் விரும்பினதை பார்க்கிறோம். அதோனி சோத்திரம் அப்சலோம் ராஜாவாகணும்னு விரும்பினா, அதோனி ராஜாவாகணும்னு விரும்பினா, எல்லாம் நாசமா போனாங்க. சோத்திரம். ஆனா சோத்திரம் சாலமோன் விரும்பல. ஆனா தேவன் தீர்மானம் பண்ணினார். தேவன் சொன்னதற்கு சோத்திரம் அப்படியே சாலமோன் என்ன பண்ணுகிறார்? தாவீது என்ன பண்ணுகிறார்? ஆமா, ஊழியக்கார வந்து சொல்லுகிறார், கர்த்தர் இப்படி சொல்லி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லும்போது உடனே முதிர் வயதுல அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சோத்திரம் அந்த பலவீனத்தின் மத்தியிலும் எழும்பி வந்து ராஜ சிங்காசனத்துல சாலமோனை அமர்த்தி என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதித்து ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப முடிவுல சரியான ஒரு அடுத்த தலைமுறையை உருவாக்கி கொண்டு போகிறார். அதையும் தேவ சித்தத்தின்படி செய்து கடந்து போகிறார். அல்லேலூயா. அதனால சோத்திரம் தேவன் அவருக்கும் அவருடைய சந்ததிக்கு என்ன பண்ணுகிறார்? கிருபை பாராட்டுகிறார். அதோடு மாத்திரம் அல்ல, தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டுங்கிற ஒரு பெரிய வாஞ்சை. ஒவ்வொரு வசனங்களை எடுத்து பிரசங்கிக்க நேரம் இல்லை. ஆராதனை வேளையில தான் இந்த வாக்கு தத்துவத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தி கொடுத்தார். அதனால வசனங்களை நம்ம ஸ்தோத்திரம் எடுக்க முடியல, நேரமும் இல்லை. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதனால ஸ்தோத்திரம் ஆலயத்தை கட்டுவதற்கு என்ன பண்ணார்? அவருக்குள்ள ஒரு இருதயம் வாஞ்சிச்சு. ஸ்தோத்திரம். ஆலயத்துக்கு தேவனுக்கு ஒரு ஆலயத்தை என்ன பண்ணணும்? தேவன் நமக்கு இப்படிப்பட்ட உயர்வையும் மேன்மையும் கட்டளையிட்டு இருக்கிறாரே, இப்படி ஸ்தோத்திரம் நல்ல வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறாரே, அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை என்ன பண்ணணும்? கட்ட வேண்டும் என்று சொல்லி. ஆனா கர்த்தர் சொன்னார், நீ அநேக யுத்தங்களை செய்து இரத்தத்தை இந்த பூமியில சிந்திருக்கிறபடினாலே நீ ஆலயத்தை என்ன பண்ணக்கூடாது? கட்டக்கூடாது. உடைய கற்ப பிறப்பாகிய சாலமோன் என்ன பண்ணுவான்? தேவாலயத்தை கட்டுவான்னு சொன்னபோது சோத்திரம் தேவ சமூகத்துல காத்திருந்து செபித்து சோத்திரம் நம்முடைய பிள்ளையாண்டான் கட்டுவான்னு விடலை. சோத்திரம் அதற்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் சவதரித்தான். எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க? தங்கம், வெள்ளி, பொண்ணு, பணம், காசு எல்லாத்தையும் சோத்திரம் பிள்ளை பார்த்துக்கான்னு விடலை. சோத்திரம் அந்த ஆலயத்திற்கு வேண்டிய அத்தனை காரியங்களையும் அவனுடைய ஆளுகை இருக்கும் பொழுதே எல்லாத்தையும் சவதரிச்சு வச்சுட்டான். அப்படின்னா சேகரிச்சு வச்சுட்டான். சோத்திரம் பிள்ளையாண்டான் ராஜாவாகி ஆலயத்தை என்ன பண்ணட்டும்? கட்டட்டும் என்று சொல்லி. ஆனா அந்த முதிர் வயதிலும் மரண சூழ்நிலையிலும் கூட சோத்திரம் அவன் சொல்லுகிற காரியம் என்னன்னா, சோத்திரம் ஆலயத்துக்காக சவதரித்து வைத்தது ஒரு பகுதி, ஆனா இன்னொரு பகுதி தனக்குன்னு வைத்திருந்தது என்ன பண்ணுகிறான்? சோத்திரம் ஆலயத்துக்கு கொடுக்கும்படி ஆமை சோத்திரம் அவன் கொண்டு வந்து என்ன பண்ணுகிறான்? ஆமா தேவ சமூகத்துல வைக்கிறான். இதை பார்த்த பிரபுக்கள் சோத்திரம் அதிகாரிகள் எல்லாரும் என்ன பண்றாங்க? ராஜா செய்ததை பார்த்து எல்லாரும் அந்த இடத்தை என்ன பண்றாங்க? செய்து இப்படிதான் அந்த ஆலயத்துடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டது. ஆனா அப்படி செஞ்சுட்டு தாவீது ஒரு வாக்கு மூலம் கொடுப்பார். என்ன சொல்லுவார் தெரியுமா? ஆண்டவரே, உங்க கரத்துல வாங்கி உங்க கரத்துல கொடுத்தோம், மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. அல்லேலூயா. சோத்திரம் எவ்வளவு பெரிய தேவ வெளிச்சம் பாருங்க. சோத்திரம் ஆமா நான் கொடுத்தேங்கிற ஒரு இடமே இல்லை பத்தியலா. சோத்திரம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில சமயங்கள்ல நம்மளை அறியாமலே கடந்து வரும். நான் இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், அப்படி செஞ்சோம், இப்படி செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும். ஆனால் தாவீது சொல்லுகிறான், சோத்திரம் உங்க கரத்திலேருந்து வாங்கி என்ன பண்ணோம்? உங்க கரத்துல கொடுத்தோம். இதுல மேன்மை பாராட்டுவதற்கு என்ன இருக்கு? ஒன்று இல்லை ஆண்டவரே. அப்ப சொல்லுவான்,
சோத்திரம். உங்க கரத்துல வாங்கி உங்களுக்கு கொடுத்தோம். நான் எம்மாத்திரம், என் ஜனம் எம்மாத்திரம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக காரியங்கள் அந்த தேவ மனிதனுக்குள்ள இருந்ததுனால தான் தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உன்னை விட்டு என்ன பண்ணாது, விலகாது. சந்ததிக்கெல்லாம் என்ன பண்ணுவேன், கிருபை பாராட்டுவேன் அப்படின்னு சொன்னார். அதோடைய பொருள் சோத்திரம், சவுலுக்கு அந்த கிருபை பாராட்டதுனால தகுதி இருந்தும் யோனாத்தான் ராஜாவா வர முடியல. தகுதி இருந்தும், ஆமா, சவுல் ராஜானா அடுத்த தகுதி யாருக்குத்தான், யோனத்தானுக்குத்தான், அவனுடைய மகனுக்குத்தான் அந்த தகுதி இருந்து அதை அடைய முடியல. ஆனா தாவீது கிருபையை பெற்றுக்கொண்டதுனால பிள்ளைகளுக்கு தகுதி இல்லாத சூழ்நிலைகள் கூட இருக்கு. ஆனால் தாவீது நிமித்தமாய் தேவன் என்ன பண்ணுகிறார், சந்ததிக்கெல்லாம் கிருபை பாராட்டி ஆமை சோத்திரம் அந்த ஆளுகையை தந்து தேவன் நடத்தினார். அல்லேலூயா. சாலமோனுடைய வழிவிலகல் நிமித்தம் சோத்திரம் சமஸ்த இஸ்ரவேலரையும் ஆள முடியாமல் கடந்து போனாலும் தாவீது நிமித்தம் யூத கோத்திரத்தை மாத்திரமாவது ஆளுகை செய்வதற்கு என்ன பண்ணார், தேவன் இரக்கம் செய்தார். ராஜாக்களுடைய காலங்களை படிக்கும் போது சில ராஜாக்கள் கடவுளுக்கு பிரியமா இருப்பாங்க. ஆனா சில ராஜாக்கள் தேவனுக்கு எப்படி இருக்க மாட்டாங்க, பிரியமாகவே இருக்க மாட்டாங்க. சோத்திரம். சாலோமோனுக்கு அடுத்து இஸ்ரவேல் தேசம் ரெண்டா பிரிஞ்சிச்சு. ஒன்னு யூதேயா, இன்னொன்னு இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி ரெண்டு ராஜாக்கள் எழும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரேலுக்கு ஒரு ராஜா, யூதேயாவுக்கு ஒரு ராஜா அப்படின்னு சொல்லி இப்படி எழும்பி வரும்போது சோத்திரம், ராஜாக்கள் தவறு செய்தாலும் தேவன் தாவீதுக்காக மனம் இறங்கி என்ன பண்ணார், சோத்திரம் அவங்களுக்கு கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, நம்ம பிள்ளைகளுக்கு காசு குணத்தை சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, தேவ கிருபையை மாத்திரம் சேர்த்து வச்சா சந்ததிக்கு அந்த கிருபை வாழ வச்சிரும். அல்லேலூயா. சோத்திரம். விலை மதிக்க முடியாதது கிருபை. சோத்திரம். இப்போ தாவீதுடைய வாழ்க்கையில கிருபையை பெற்றுக்கொண்டது போல நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். அது நம்மளை விட்டு விலகாமல் காத்துக்கொள்ளணும். ஆமாம், சவுளுடைய வாழ்க்கை, எல்லாருடைய வாழ்க்கையில கிருபையை பெற்றுக்கொள்ளலாம். ஆனா சவுல் இழந்து போயிட்டார், தாவீது என்ன பண்ணிட்டார், தக்க வச்சுட்டார். நம்ம வாழ்க்கையில தக்க வைக்கிற இடத்துக்கு நேராய் கடந்து வரணும். கிருபையை வேற எந்தெந்த ரூபங்களை பெற்றுக்கொள்ளலாம் சொல்லி பார்ப்போம். ஆனால் அதிகாலையிலே தேவன் என்ன பண்ணுகிறார், கிருபை தருகிறார். சோதரன். அப்ப அதிகாலையில எழும்பி என்ன பண்ணணும், நம்ம தேவனை தொழுது கொள்ளும் போது அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறோம். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுகிறார், கிருபை அளிக்கிறார். எந்த அளவுக்கு நமக்குள்ள தாழ்மை இறங்கி போகிறோமோ ஆமை சோத்திரம், அங்கு தேவன் கிருபையை கூட்டி தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில சோத்திரம் தேவ கிருபையை சோத்திரம் பெற்றுக்கொள்ளணும். அதிகாலையில எழும்பி தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளணும். தாழ்மைக்குள்ளே கடந்து சென்று தேவ கிருபையை என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். ஆமை சோத்திரம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில கிருபையை பெற்றுக்கொண்டு தக்க வைத்துக் கொள்ளும் போது அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இந்த மாதத்துல கூட சோத்திரம் ஆண்டு என் கிருபை உன்னை விட்டு என்ன பண்ணாது, விலகாது. ஆமை சோத்திரம். எவ்வளவு சூழ்நிலைகள் நம்மளை விட்டு விலகினால், மழை போன்ற காரியங்கள், மழையெல்லாம் சில நம்பிக்கைக்குரிய காரியங்களா இருக்கும், பக்கபலமா நிற்கிற காரியமா இருக்கும், மலை பர்வதங்கள். ஆமை சோத்திரம். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியங்கள் ஒருவேளை நம்மளை விட்டு விலகி போனாலும், நன்மைகள் மேன்மைகள் சோத்திரம் எது நம்மளை விட்டு விலகி போனாலும் கர்த்தர் சொல்லுகிற வாக்கு சோத்திரம் என்னவென்றால், கிருபை நம்மளை விட்டு விலகாது. அல்லேலூயா. அதனால சோத்திரம் எது நம்மளை விட்டு போனா என்ன, ஆனா கர்த்தருடைய கிருபை நம்மளை விட்டு என்ன பண்ணக்கூடாது, போகாதபடி காத்துக்கொள்ளணும். கர்த்தர் கிருபையாய் சோத்திரம் நம்மளை விட்டு விலகாதபடி தேவன் கிருபை தந்து ஆசீர்வதிப்பேன் சொன்னார். இரண்டாவது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று நம்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். சோத்திரம். இரண்டாவது ஆசீர்வாதம், கர்த்தர் சமாதானத்தை தருகிறார். முதலாவது கிருபை. கிருபை தான் எல்லாமே. சோத்திரம். கிருபைன்னு பாவம் செய்யற இடத்துக்கு போயிடக்கூடாது. பாவத்தை மன்னிக்கும், அநியாயத்தை மன்னிக்கும், அக்கிரமத்தை மன்னிக்கும், எல்லாம் அவர் கிருபைதான் சொன்னா பாதாளம் கொண்டு போயிடும். சோத்திரம். கிருபையை வித்தியாசமா படிக்கிறாங்க. சோத்திரம். தவறாய் போதிக்கிறாங்க, தவறாய் சொல்லி கொடுக்கிறாங்க. சோத்திரம். பாவத்தை தாராளமாய் செய்வதற்காக கிருபை அளிக்கல, அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் துணிகரமாய் செய்வதற்காய் தேவன் கிருபையை தரல. நாம் சோத்திரம் மனம் திரும்பி ஆண்டவருக்கு பிரியமாய் கடந்து வரும்போது கர்த்தர் நமக்கு கிருபையை தந்து என்ன பண்ணுகிறார், நடத்துகிறார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைச்சிச்சா, ஏன் கிருபை நடந்துச்சு, அவர் தன் காலத்திற்குள்
நீதிமானும் உத்தமனும் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனா இருந்ததுனால அந்த கிருபை கிடைச்சிச்சு. அப்ப நம்ம நீதிமானா இருக்கணும், உத்தமனா இருக்கணும், தேவனுக்கு பயந்து நடக்கணும். அப்பதான் கிருபை. அந்த கிருபை தான் உலக அழிவுக்கு நோவா குடும்பத்தை தப்புவித்தது. அல்லேலூயா. ஜல பிரளயத்தினால முழு உலகத்தையும் வாரி கொண்டு போகுது. ஆனா நோவாவுக்கு அந்த கிருபை அது குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்குள்ளும் கடந்து வந்ததுனால ஆமை சோத்திரம் பேழையிலே அவர்கள் என்ன பண்ணார்கள்? காக்கப்பட்டார்கள். அப்ப சோத்திரம் கிருபை கிருபைன்னு சொல்லிட்டு பாவத்துல மூழ்கிடக்கூடாது. கிருபை கிருபைன்னு அநியாயத்துல போயிடக்கூடாது. உத்தமானா நீதிமானா தேவனுக்கு பயந்திருந்தாதான் சோத்திரம் கிருபை கிடைக்கும். அதிகாலையில தெய்வத்தை தேடினாதான் கிருபை கிடைக்கும். தாழ்மையா இருந்தாதான் கிருபை கிடைக்கும். தாவீதை போல ஜீவித்தாதான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன கிடைக்கும்? கிருபை கிடைக்கும். அந்த கிருபை தான் நம்மளை வாழ வைக்கும். அந்த கிருபை தான் நம்மளை ஆசீர்வதிக்கும். அந்த கிருபை தான் நம்மளை பாதுகாக்கும். அந்த கிருபை தான் நம்மளை உயர்த்தும். அல்லேலூயா. எல்லாமே கர்த்தருடைய கிருபையா இருக்கு. இரண்டாவது சமாதானத்தின் உடன்படிக்கை. நம்முடைய வாழ்க்கையில சோத்திரம் பெரிய ஆசீர்வாதம் சொல்லலாம் சமாதானம். அதுதான் ஆண்டவர் சொல்றார், உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று தெய்வம் வாக்கு பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் குலையக்கூடாது. குடும்பத்திலும் சரி, சபையிலும் சரி, வேலை ஸ்தலங்களிலும் சரி, எந்த இடத்திலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில என்ன கெட்டு போகக்கூடாது? சமாதானம் கெட்டு போகக்கூடாது. சமாதான குலைச்சலை நாம் என்ன பண்ணக்கூடாது? உண்டாக்கக்கூடாது. சமாதானத்தை காத்துக்கொள்ளணும். அது தெய்வத்துடைய ஆசீர்வாதம். காசு போனாலும் போகட்டும், மற்ற சூழ்நிலைகளாக மாறட்டும், ஆனால் எது நம்மளை விட்டு நீங்கிடக்கூடாது? தேவன் கொடுக்கிற சமாதானம். அது பெரிய ஆசீர்வாதம். அந்த சமாதானம் இருந்துட்டா மன நிறைவோடு இந்த பூமியில என்ன பண்ணிடலாம்? வாழ்ந்துடலாம். அதை கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். தேவன் நமக்கு பண்ணுகிற உடன்படிக்கை சமாதானத்தின் உடன்படிக்கை. அப்ப யாவரோடு சமாதானமா இருக்கணுமே. தேவன் நமக்கு சமாதானத்தை தருகிறார். எப்ப? நம்ம எல்லாரோடு சமாதானமா இருந்தா. நம்ம எல்லாரோடு சமாதானமா இருக்கும். சமாதானத்தை என்ன பண்ணணும்? காத்து கொள்ளணும். ஆமை சோத்திரம். சில விஷயங்கள் மனிதர்கள் உறவுகள் புரிந்து கொள்ள மாட்டாங்க. நம்ம அவங்கள புரிஞ்சுக்கணும். புரிந்து கொள்ளாதவர்களை குறித்து நாம் என்ன பண்ணணும்? புரிந்து கொள்கிற ஞானத்திற்குள்ளே கடந்து வந்து சோத்திரம் அவங்கள்ட்ட நடக்க வேண்டிய விதமா என்ன பண்ணிக்கொள்ளணும்? நடந்து கொள்ளணும். ஆனா சமாதானத்தை கெடுத்து கொள்ளக்கூடாது. சமாதானத்தை என்ன பண்ணக்கூடாது? கெடுத்து கொள்ளக்கூடாது. சோத்திரம். புத்தி இல்லாம கடந்து போகும்போது சமாதானத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? கெடுத்துக்கொள்வோம். சமாதானமா நீங்க இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்காது. நான் சொல்றது புரியுதா? மற்றவங்களோடு சமாதானமா இருந்தாதான் குடும்பத்துல சமாதானம். மற்றவங்களோடு சமாதானமா இல்லைன்னா குடும்பம் சமாதானமா இருக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு வீட்டில் குடியிருக்கிறோம், நம்மளை சுற்றி 4 வீடு இருக்கு. 4 வீட்டில் நீங்கள் சண்டையை போட்டு நீங்கள் குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளே சண்டை இல்லை, ஆனால் 4 வீரோடு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சண்டை ஓட்டுறீங்க. சண்டை ஓட்டுட்டு நீங்கள் நிம்மதியாக அந்த வீட்டுக்குள்ளே என்ன பண்ண முடியாது? சமாதானமாக குடியிருக்கவே முடியாது. அந்த 4 பேரும் பிரச்சனையை கிளப்பிடுவாங்க. சோத்திரம். பல விதங்களில் பல ரூபங்களில். அப்போ 4 பேரோட சமாதானமாக இருந்தால் குடும்பத்துக்குள்ளே எப்படி இருந்துடலாம்? சமாதானமாக இருந்துடலாம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் சோத்திரம் யாவரோடு எப்படி இருக்கணும்? விசேஷித்த விதமாய் தேவ பிள்ளைகளோடு எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கணும். தேவன் சமாதானத்தின் உடன்படிக்கையை நிலை பெறாமல் இருக்கும் சொல்லியிருக்கிறார். சோத்திரம். தேவன் நமக்கு கிருபையை தரார், அதை விருதா வைக்கிறக்கூடாது. தேவன் நமக்கு சமாதானத்தை தருகிறார், அதை நம்முடைய வாழ்க்கையில இழந்து போய்விடக்கூடாது. அப்ப தேவன் கொடுக்கிற கிருபையை பாதுகாக்கணும், தக்க வைக்கணும், அதுல பலப்படணும். தேவன் கொடுக்கிற சமாதானத்தை பாதுகாக்கணும், அதை தக்க வைக்கணும். அதை என்ன பண்ணணும்? பலப்படுத்துகிற இடத்துக்கு நேராய் கடந்து வரணும். அல்லேலூயா. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் வேண்டி, இப்படி ஒரு பாடல் இருக்கு தெரியுமா? ஆமா. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி, ஆமா, ஒரு தோண்டி என்ன பண்ணா? செஞ்சு. சோத்திரம். ஒரு மனுஷன் ஒரு குயவன்கிட்ட போய் என்ன பண்றான்? எனக்கு ஒரு பானையை செஞ்சு கொடுன்னு பல மாதமாக கேட்டு வாங்குறான். வாங்கி கையில கொடுத்தோன்னு ஒரே சந்தோஷம். அவனுக்கு என்ன பண்ண முடியல? ஆமா, கூத்தாடி போட்டு உடைச்சாண்டிம்பாங்க. சோத்திரம். கீழே போட்டு உடைச்சு எல்லாம் நொறுங்கி போச்சு. இதுபோல சோத்திரம் நம்ம கிருபைக்காக கத்தட்ட காத்து இருக்கிறோம், சமாதானத்துக்காக கத்தட்ட காத்து இருக்கிறோம். தேவனுக்கு கிருபையா தேவன் நம்முடைய கரங்களை என்ன பண்ணுகிறார்?
கிருபையை பொழிந்தருளுகிறார், சமாதானத்தை பொழிந்தருளுகிறார். நம்ம அதை போட்டு உடைச்சிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? ஆமாம், கூத்தாடினா நம்ம இஷ்டத்துக்கு ஒரு வாழ்க்கை, நம்ம இஷ்டப்படி வாழுகிற ஒரு வாழ்க்கை. அதான் கூத்தாடி என்ன பண்ணுறது? சோத்திரம் போட்டு உடைச்ச மாதிரி கிருபையும் சமாதானத்தை இழந்து போயிடக்கூடாது. நம்ம விருப்பப்படியெல்லாம் வாழக்கூடாதே. நம்ம வாழ்க்கை முழுவதும் வேத வசனத்தின்படி இருக்கணும். வசனத்தின்படி தான் வாழணும். வசனத்துக்கு நேரம் நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணணும்? திருப்பணும். சோத்திரம் நமக்கு நேரம் வசனத்தை என்ன பண்ணக்கூடாது? திருப்பக்கூடாது. வசனம் என்ன சொல்லுது, வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி வாழ்ந்தா இந்த பூமியில கிருபையை பெற்றுக்கொள்வோம், சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம், கர்த்தருடைய வருகையில எதிர்கொண்டு போவோம், பரலோகத்தை சுதந்தரிப்போம். அல்லேலூயா. கிருபை இழந்து போனா, சமாதானத்தை இழந்து போனா அடுத்து பரலோகத்தையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வேத வசனம் என்ன சொல்லுது, வார்த்தை என்ன சொல்லுது, சோத்திரம் அதையெல்லாம் கவனிச்சு நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணணும்? வசனத்துக்கு நேரம் திருப்பி கொண்டு போகணும். வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை எப்படி ஒரு பொற்கொள்ளன் அந்த தங்கத்தை நெருப்பில் போட்டு அடிச்சு 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 ஒரு உடமையாக்குகிறதை போல பரிசுத்த ஆவியானவர் தான் அக்கினியா இருக்கிறார். அந்த சுத்தியலை போல சோத்திரம் அந்த வசனம் நம்மளை அடிக்கணும், அதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அப்பதான் நல்ல உடைமை பிறக்கும். நம்ம வாழ்க்கை சோத்திரம் தேவன் விரும்புகிற இடத்துக்கு வரும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில கிருபை பெருகும், சமாதானம் பெருகும், நம்முடைய வாழ்க்கையில சுகமாய் இருக்கலாம். அல்லேலூயா. ஆமே. சோத்திரம் வசனத்தின்படி வாழலைன்னா சோத்திரம் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு நம்ம அந்நியராய் போய் விடுவோம். தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம எப்படி போயிடுவோம்? இன்னைக்கு சோத்திரம் நாக்கில் தான் இயேசு, நாக்கில் தான் வசனம், வசனம் நாக்கில் இருக்கு. அதுபோல சோத்திரம் இயேசு எங்கே தான் இருக்கிறார்? நாக்கில் தான் இயேசு இருக்கிறார். ஒரு கிராமத்தில் ஒரு சிங்கம் அங்கே இருக்கிறவங்களை எல்லாம் அடிச்சு சாப்பிடும். அப்ப அந்த சிங்கத்தை போய் கூப்பிட்டு கேட்டாலாம், இங்கே இருக்கிற மனிதர்கள்லாம் இயேசுவை அறிஞ்சவங்க, அவங்களெல்லாம் நீ என்ன பண்ணக்கூடாது? அடித்து சாப்பிடக்கூடாது. ஆமாம், இயேசு இல்லைன்னா நீ செஞ்சுக்க, என்ன வேணாலும் என்ன பண்ணிக்க, செஞ்சுக்க. மற்றபடி இயேசுவை வழிபடுறவங்களை என்ன பண்ணக்கூடாது? ஒரு தீங்கு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. ஆமாம், அதுவும் என்ன சொல்லிருச்சு? இன்னமே நான் அப்படி செய்ய மாட்டேன். இயேசுவை அவங்க மனதில் இருக்குமுன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதம் பார்த்தா சோத்திரம் ஒரு ஆளை விட்டு வைக்கல, எல்லாரையும் சாப்பிட்டுருச்சான். எல்லாரையும் என்ன பண்ணிருச்சான்? சாப்பிட்டுருச்சு. 1-2 பேர் தப்பி இருக்கிறாங்க. அப்போ சிங்கத்திட்ட கேட்குறாங்களாம், எப்பா இவங்கெல்லாம் இயேசுடைய பிள்ளைகள், இவங்களெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோம், நீனும் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன். இப்போ வந்து பார்த்தா ஒரு மக்கள் இல்லை, 1-2 பேரை தவிர எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், சாப்பிட்டுட்டியே. அப்போ அந்த சிங்கம் குடிச்சான், இங்கே வாங்க, அங்கே வாங்க, இங்கே வாங்க, பாருங்க அத்தனை பேருடைய நாக்கை பத்திரமா நான் சாப்பிடாம வச்சிருக்கிறேன். இவங்க நாக்கில் மட்டும்தான் இயேசு, மற்ற வாழ்க்கையில் என்ன இல்லை, இயேசுக்கு இவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனால நாக்கை மட்டும் பத்திரமா சாப்பிடாம வச்சுட்டேன், மற்றதெல்லாம் முடிச்சா என்ன பண்ணிட்டேன், முழுங்கிட்டேன் அப்படின்ட்டுருச்சு. இது மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி தான் இருக்கு. சும்மா வாயில தான் சோத்திரம் ஏச்சு ஏச்சு ஏச்சுன்னு சொல்லிக்கிட்டு வாழ்க்கைங்கிற ஒரு பகுதி வரும்போது இரட்சகரை நம்மளால என்ன பண்ண முடியல, வெளிப்படுத்த முடியல. அதனால சாத்தான் கவனிக்கிறான். சிங்கத்தை போல யார் இருக்கிறான்? கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல சாத்தா இருக்கிறான். அவன் சாப்பிட்டுருவான், நம்முடைய ஆசீர்வாதங்களை சாப்பிட்டுருவான், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நன்மையெல்லாம் சாப்பிட்டுருவான், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சமாதானத்தையும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பலனையெல்லாம் அவன் சாப்பிட்டுருவான். அவன் சாப்பிடாம இருக்கணும்னா நம்ம வாழ்க்கை முழுவதும் இயேசுவா இருக்கணும். அல்லேலூயா. இயேசுவை அவனால் என்ன முடியாது, தொடவே முடியாது. அதனால நாக்கில் மட்டும் இயேசு இருக்கக்கூடாது, வாழ்க்கை முழுவதும் இயேசுவா இருக்கணும். அந்த இடத்துக்கு நேராக கடந்து போகும். அப்படின்னா நம்ம வசனம் தான் நம்ம வாழ்க்கையா இருக்கும். வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி நம்ம என்ன பண்ணணும், நடக்கிற இடத்துக்கு கடந்து வரும். அப்படி கடந்து வருவோமானால் நம்ம வாழ்க்கையில ஒரு நாள் சமாதானம் நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் நம்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டது. இதுதான் இந்த மாதத்தின் வாக்கு தத்துவம். நம்ம நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார்.
நம்முடைய தவறுகளை உணர்ந்து தேவனிடத்தில் அறிக்கையிட்டு சோத்திரம் கர்த்தருடைய வழிகளை அறிந்து அதன்படி நடப்போமானால் ஆமீன், அவருடைய கிருபை நம்மளை விட்டு விலகாது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை நம்மளை விட்டு விலகாமலும் அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி தெய்வம் நம்மளையும் சபையாரி ஒவ்வொருவரையும் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம்.